ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ் கப்பி வேர்ல்டு சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திடீர் சர்ப்ரைஸு. பெருமாள் அண்ணன் சண்டே மார்னிங்கே கிளம்பி வந்துட்டார். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திருச்சி பொன்மலைப்பட்டி சந்தையில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேயே அவர் வந்து ஜெயங்கொண்டத்துலேருந்து பஸ் ஏறி இங்கே வந்துட்டார். என்னங்க திடீர்னு வந்திருக்கீங்கன்னு கேட்டால் பொன்மலைப்பட்டி சந்தைக்கு போகணும் அப்படின்னு கேட்டார். நான் கேட்டேன், அங்கேயும் உங்களுக்கு ஃபைட்டர் ஃபிஷ்லாம் கிடைக்கும்ல அப்படின்னு. இல்லை, நாங்கள் நினைக்கிற மாதிரி நான் ப்ரீடிங்க்காக எனக்கு ஃபீமேல் வேணும், அதுக்காக பெரிய சைஸ் ஃபீமேல் ஃபைட்ரு வேணும் அப்படின்னு சொன்னார். ஓகே, நம்ம இருக்கவே இருக்குது இன்றைக்கி சண்டே சந்தை, போனோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபீமேல் ஃபைட்ரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். வந்து பார்த்தா நிறைய ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. என்னென்ன ஃபிஷ்ஷஸ்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். நானே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து சந்தையும் வீடியோ எடுக்கிறோம். இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன், நிறைய டைம் வந்திருக்கோம், உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருப்பேன். வீடியோ எடுத்தது கிடையாது. இன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு பெருமாள் ரொம்ப நேரமாக செலக்ட் பண்ணாங்க. அக்காக்கிட்டையும் காமிச்சு ஃபுல் லைட் தான் வேணும்ட்டாங்க அக்கா. ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தாரு. 2 ரோ தான் ஃபீமேல் ஃபிஷ்ஷே இருந்துச்சு. அதுவும் பெரிய ஃபிஷ்ஷு இங்கே மட்டும்தான் இருந்துச்சு. சரி, இதுக்குள்ளே தான் செலக்ட் பண்ணி ஆகணுன்ட்டு அப்புறம் ஃபுல் ஒயிட் கிடைக்கல, ஒரு லைட் ப்ளூ லைட்டாக கலந்துருக்குது, ஒயிட் கலரில் ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது அதுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் வாங்கணுன்னாரு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிற ஆர்டிமியாவும் கேட்டார். அதை வந்து எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் அவர் நிறைய இதில் சொன்னார் சுற்றி. நான் அப்புறம் எனக்கும் தெளிவாக தெரியல. அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு, ஓ ஆர்டிமியா டேப்லெட் கேட்டிருக்காரு அப்படின்ட்டு. எதுக்குன்னு கேட்டால் இப்போ ப்ரீடிங் விட்டால் ஃப்ரைஸுக்கு போடுறதுக்காக. ஓகே, அப்புறம் அது ஆர்டிமியா டேப்லெட்டும் வாங்கிட்டு அப்படியே நம்ம ஃபாக்ஸ்டைல்ஸு நம்ம இதில் இல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது என்னமோ ஃபாக்ஸ்டைல்ஸுக்கு எனக்கும் செட்டே ஆகலை. சரி, அப்போ நம்மளும் ஒரு ஃபாக்ஸ்டைல் வாங்கிடலாம் அப்படின்ட்டு பெருமாள்னு ஒரு ஃபாக்ஸ்டைல் வாங்கினார். ஒரு பேக் 30 ருபீஸ் நீங்கள் அவைலபிளாக இருந்துச்சு. சரி, ஓகே வாங்கிடலாம், வந்ததுக்கு நம்ம எதுவும் வாங்காமல் இருக்கக்கூடாதுன்ட்டு ஃபாக்ஸ்டைல்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தேன், ஆசையாக தான் இருக்குது. ஆனால் வாங்கினோம், நம்ம ஆல்ரெடி நம்ம ரூமு ஃபுல்லாக ஃபிஷ் ரூமாக மாற்றி வச்சுருக்கோம். வீட்டில் பயங்கர சண்டை போயிட்டுருக்கு அதுக்கே. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா இல்லையா, குட்டியாக ஃப்ளோரான்னு செலக்ட் பண்ணிட்டாரு. அண்ணன் வந்துட்டு பார்த்துட்டாருன்னா ஆசைப்பட்டாருன்னா விடவே மாட்டார், வாங்கிட்டார் குட்டி ஃப்ளோரான். அக்காவுக்கும் பிடிக்கும், அண்ணனுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ நான் வாங்கிட்டு போனேன்னு வைங்களேன், அவ்வளோதான். டெட்ராலாம் பார்க்கும்போது வாங்கணுன்னு ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம ஃப்யூச்சரில் டெட்ரா ப்ரீடிங், கோல்டு ஃபிஷ் ப்ரீடிங்லாம் பண்ணுறோம். இப்போ தான் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டுருக்கோம். கப்பி ஃபிஷ்ஷெல்லாம் ப்ரீட் பண்ணி. அப்புறம் பெருமாள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு குட்டி ஃப்ளோரானும் ஒரு ப்ரீடிங் சைஸு ஃபீமேல் ஃபைட்டரும் வாங்கிட்டோம். வாங்கிட்டு அக்காக்கிட்ட ஹாப்பியாக சொல்லிட்டாரு. அப்புறம் நம்ம கடமை என்ன, அடுத்தது வெயிலுக்கு தாகமாக இருக்குன்ட்டு 2 சர்பத்து சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அண்ணன் பரபரப்பாக சாத்துக்குடி ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு இருந்தார். அடுத்தது நமக்கு சர்பத்து போடுவார், அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே பெருமாள் நான் ஒரு ஸ்மால் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன்னாரு. பண்ணிக்கோங்கண்ணா அப்படின்னு. அதான் ஃப்ரூட்ஸ் பார்த்து வாங்கிட்டு இருக்காரு. ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம சர்பத்தை குடிச்சிட்டு பெருமாள்னை நேராக போய் பஸ் ஏற்றி விட்டோன்னா பஸ்ஸில் கிளம்பிடுவார். போயிட்டு ரீச் பண்ணிட்டு கால் பண்ண சொன்னேன், பண்ணுவாரா என்னென்னு தெரியல. அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதுமாரி ஃபிஷ்ஷெல்லாம் எப்படி இருக்குது, அந்த வீடியோஸ் எல்லாம் எனக்கு எடுத்து போடுங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபிஷ்ஷஸும் வந்து நிறைய சர்ப்ரைஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, சாத்துக்குடி ஜூஸ் முடிச்சிட்டாரு. அதுக்குள்ளே பெருமாள் ஆப்பிள்லாம் பார்த்துட்ருக்காரு. ஃபஸ்ட்டு மாதுளம்பழம் வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஆப்பிள் பார்த்துட்ருக்காரு. அப்போ பெருமாள் ஆர்டிமியா டேப்லெட் 2 அதை எப்படி யூஸ் பண்ணணுன்னு நமக்கு தெரிஞ்ச நாலேஜ் படி சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கு வந்து நெட்டு வேணும் கண்டிப்பாக. அதனால தான் நானே இன்னும் இப்போ ஆர்டிமியா வந்து ஃப்ரைஸுக்கு வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கேன். டேப்லெட் வாங்கி வச்சு அப்படியே வச்சுருக்கிறேன். அதுங்களுக்கு அந்த ஆர்டிமியா வந்து நம்ம இது பண்ணுவோம் பார்த்தீங்களா, வடிகட்டி ஆர்டிமியா மட்டும் தனியாக எடுப்போம்ல, அந்த நெட்டு வாங்கணும். அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. அதனால நான் இன்னும் வாங்கலை. இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து வாங்கலான் இருக்கேன். ஓகே, சர்பத் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. இந்த கலர்ஃபுல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவுக்கும் பயங்கரமாக இருக்குது. வெயிலோட தாக்கத்துக்கு குடிக்கும்போது சும்மா சூப்பராக இருக்கும். அண்ணன் நமக்கு ஏற்ற மாதிரியே போட்டு கொடுத்தாரு. அப்படியே ஜூஸை குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே ஓட்டக்கால்னா இதெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா, பழைய காயின்ஸ்லாம் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நமக்கு பிடிச்ச மாதிரி தான், நல்லா இருக்குது. ஒரு ஐயா விற்றுக்கிட்டு இருக்காரு. நான் ரேட்டெல்லாம் கேட்கல. அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பெருமாள் நான் பஸ் ஏற்றி விட்டு பாய்.